இடுப்பு வலி, தீராத இடுப்பு வலி, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் உள்ளவங்க. அதே மாதிரி பெண்கள், இந்த கோவில் இப்ப சொல்றதுக்கு காரணமே, இந்த கோவில் வந்து ஒரு முக்கியமான கோவில். இந்த கோவில் சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே பெண்கள் வந்து மாதவிடாய் கோளாறு. மாதவிடாய் கோளாறு வந்து பெண்கள் வந்து ரொம்ப பிரச்சனையாவே இருக்காங்க. ரொம்ப பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒழுங்கா வர்றதில்ல. அப்படி மாதவிடாய் வந்தாலும் அதுல கஷ்டப்படுறாங்க. இது காரணம் உணவு ஒரு பக்கம். ரெண்டாவது, இதுக்கு மேல ஒரு பிறக்கிற இந்த 30 வருடங்கள் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டுமா? மருத்துவமும் நீங்க பார்க்கணும், இல்லைன்னு சொல்லல. நாட்டு மருத்துவமோ நீங்க சித்த மருத்துவமோ நீங்க அதுக்கு பார்க்கணும். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான ஆலயம் இருக்கு. திருச்சியிலேருந்து 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்கு. அந்த ஊர் பேர் வந்து திருவாசி. திருன்னா மரியாதை, திருன்னா பெரியவங்க முன்னோர்கள், வாசின்னா அழகு. அதாவது இந்த சாமி பேர் வந்து திருவாசி, இந்த ஊர் பேர் வந்து திருவாசி. இந்த சாமி பேர் வந்து மாற்றுரை நாதர். இந்த சுவாமி பேர் வந்து என்னதுன்னா மாற்றுரை நாதர். இந்த சுவாமி பேரு. இது சிவனுக்கு பிடிச்சமான கோயில். இந்த கோயில் வந்து என்னதுன்னா சிவனுக்கு பிடிச்சமான கோவில் இந்த கோவிலுங்கிற. இந்த கோயில் வந்து சமீவனீஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரர், அதே மாதிரி வந்து பாலாம்பிகா, பாலசௌந்தரி, இந்த மாதிரி அம்பாளுடைய பேரு. இதனுடைய பழைய ஸ்தலமரம் கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடங்கள் பழமையான கோயில் இந்த கோயில். ரெண்டாவது, இந்த கோயில் வந்து நீங்க போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா, இந்த கோயில்ல போய் நீங்க சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா, மாற்றுரை நாதர் உங்க பிரச்சனையே மாறிடும். நீங்க எந்த திசை நோக்கி போனீங்களோ அந்த திசை இல்லாம அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க மூவ் ஆயிடுங்கிற. இது வந்து சிவனுக்கு பிடிச்ச கோயில். சிவபெருமான் வந்து அம்பாலை கேட்டு கேட்டு வணங்கிய கோயில், பாட சொல்லி வணங்கிய கோயில் இந்த ஊருங்களை. ஒரு நாள் திருஞான சம்பந்தர் வந்து இங்க பாடி ஒருத்தருக்கு தீராத நோயால, இடுப்பு வலியால ஒருத்தருக்கு இருந்தாரு. அந்த நோயை திருஞான சம்பந்தர் ஒரே ஒரு பாட்டு தான் பாடினாரு, அந்த நோய் தீர்ந்து போச்சு. இன்னமும் அந்த படிகம் அந்த செவுத்துல வச்சிருக்காங்க. திருஞான சம்பந்தர் எழுதி பாடிய அந்த நோய் தீர்ந்தவருடைய சிலையும் அந்த இதுவும் நீங்க போனா கோயிலுக்கு போனா பார்க்கலாம்.